ஆகாஷ் கோபமாக அந்த மூவரையும் பார்த்தான். கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? தனியாக நிற்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படித்தான் பம்பு பண்ணுவீங்களா என்று ஆக்ரோஷமாக கேட்டுக்கொண்டே சுற்றி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மக்களை நோக்கி திரும்பினான். ஒரு பொண்ணுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சும் இப்படி நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. இன்னைக்கு நீங்கள் வேடிக்கை பார்க்குற மாதிரி தான் நாளைக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற பொண்ணுக்கும் நடந்தால் மற்றவங்களும் இப்படி தான் சுற்றி நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. அதை மனசில் வச்சுக்கோங்க என்று கடுமையாக சொல்லிவிட்டு வேகமாக தனது காரை நோக்கி நடந்தான் அவன். ஆனால் அவன் அப்போதும் புவனாவின் முகத்தை ஏறெடுத்து கூட பார்க்கவில்லை. புவனாவோ அப்படியே நின்று கொண்டிருந்தாள். ஒரு பக்கம் கிழிந்த உடையை இரு கைகளாலும் பிடித்து கொண்டு நின்ற அவளது அவல நிலை, மறுபக்கம் ஆகாஷை மீண்டும் இழந்துவிடக்கூடாது என்று தவித்த அவளது மனம். இரண்டிற்கும் நடுவில் என்ன செய்வது என்று தெரியாமல் அவள் தலையை குனிந்து நின்றாள். ஆகாஷோ காரில் ஏறி வேகமாக வண்டியை கிளப்ப தயாரானான். அந்த நொடியே புவனா மனதிற்குள் தன்னைத்தானே திட்டிக் கொண்டாள். ஏ அல்லி, இப்போ நீ போய் அவங்ககிட்ட பேசணுன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பாக ஓவர் ரியாக்ட் பண்ணுவான். ஆனால் இப்போதைக்கு அவனை விட்டால் உனக்கு பாதுகாப்பு கிடையாது. மயங்குடி, மயங்கு என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டவள் மெதுவாக கண்களை மூடி கீழே சரிந்தாள். ஐயோ, அந்த பொண்ணு மயங்கிட்டா என்று அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் பதறிக்கொண்டு கத்தினார்கள். அந்த சத்தம் கேட்டவுடன் ஆகாஷோ வேகமாக காரிலிருந்து இறங்கி ஓடி வந்தான். ஏய் ஹே புவனா, என்னாச்சி? புவனா எழும்புடி என்று அவளது கன்னத்தை தன் கைகளால் மெதுவாக தட்டினான். அருகில் நின்றிருந்த ஒரு பெண்மணி உடனே அவனிடம், தம்பி, இது உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணா என்று கேட்டார். ஆகாஷோ ஒரு நொடி தடுமாறினான். இல்லை, அப்படியெல்லாம் இல்லை என்று சொல்லிவிட்டு வேறு பக்கம் பார்த்தான். அப்போ பேரை சொல்லி கூப்பிட்டீங்களே என்று அந்த பெண்மணி சந்தேகமாக கேட்க, அப்போதுதான் அவனுக்கே புரிந்தது அவளை புவனா என்று பெயர் சொல்லி அழைத்து கொண்டிருந்தான் என்பது. உடனே சமாளித்தவன், இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மருந்து வாங்கிட்டு போனாங்க, அதான் தெரியும் என்று சொல்லிவிட்டு அவளது முகத்தில் தண்ணீரை தெளித்தான். ஆனால் எந்த அசைவும் இல்லை. புவனாவோ உள்ளுக்குள் பதறி போனாள். என்னது, இப்படி தண்ணியை கோரி மூஞ்சில் ஊத்துறான்? ஐயோ, எவ்வளோ தண்ணி அடித்தாலும் கண்ணை திறக்காமல் இருக்கணும், இல்லைன்னா மாட்டிக்குவேன் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டே மூச்சை கூட கட்டுப்படுத்தி படுத்திருந்தாள் அவள். ஆகாஷோ அவளது கைகளை பிடித்து பார்த்தான். சிறிது நேரம் அவளை ஆழமாக பார்த்தவனின் கண்களில் சந்தேகம் மின்னியது. மயங்கியிருந்தா இந்நேரத்துக்கு கண்ணை திறந்திருப்பா, ஏதோ நாடகம் ஆடுறா என்று அவன் மனதிற்குள் நினைத்தான். ஆனால் வெளியில் எதுவும் காட்டிக்கொள்ளாமல், இந்த பொண்ணுக்கு மயக்கம் தெளிய மாட்டேங்குது, சரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் என்று சொல்லி அவளை தூக்கி கொண்டு வேகமாக காரில் ஏறினான். புவனாவோ கண்களை மூடியபடியே இருந்தாலும் அவளது இதயம் மட்டும் வேகமாக துடித்து கொண்டே இருந்தது. ஆகாஷ் காரை கிளப்பிக் கொண்டே அவளை ஓரக்கண்ணால் பார்த்தான். அவனது உதடோரத்தில் மெலிதான கள்ள சிரிப்பு ஒன்று தோன்றியது. ஏ ஃப்ராடு, நானே எவ்வளோ பெரிய கேடி, நீ என்கிட்டயே உன்னோட ஃப்ராடுத்தனத்தை காட்டுறியா? பெரிய இவ்வளாட்டம் போகிறேன்னு போன, இப்போ மறுபடியும் ஏதோ காரணத்துக்காக வந்து ஒட்டிக்கிட்டேயே. இருடி, உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு என்று மனதிற்குள் நினைத்து கொண்டவன் வேகமாக காரை கிளப்பினான். வெகு நேரமாக கார் சென்று கொண்டே இருந்தது. புவனாவுக்கோ உள்ளுக்குள் லேசாக பயம் பரவ ஆரம்பித்தது. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இவ்வளோ நேரமாக வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கான். ஹாஸ்பிட்டல்னா இதுக்கு முன்னாடியே வந்திருக்கணுமே, அவனோட லேப்னா கூட இந்நேரத்துக்கு வந்திருக்கும். அப்போது எங்கே தான் கூட்டிகிட்டு போகிறான் என்று மனதிற்குள் பதறினாள். அதிலும் கண்களை திறந்து பார்க்க கூட அவளுக்கு பயமாக இருந்தது. ஐயோ கடவுளே, இப்போ கண்ணை திறந்து பார்த்தா நான் நடிக்கிறத கண்டுபிடிச்சிடுவான், நீ தான் என்னை காப்பாற்றணும், உன்னை நம்பித்தான் இவன் கூட மறுபடியும் வந்திருக்கேன் என்று மனதிற்குள் புலம்பிக் கொண்டே கண்களை மூடியபடி கிடந்தாள் அவள். இப்போது ஆகாஷின் நினைவுகள் அவன் காரில் ஏறிய அந்த நொடிக்கு திரும்பியது. அவன் கைகளில் ஒரு சிறிய பொருள் கிடைத்திருந்தது. ஆகாஷ் கைகளில் இருந்த அந்த சிறிய பொருளை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அது உடல் எடையை குறைக்க பயன்படுத்தும் ஒரு விலை உயர்ந்த மாத்திரை.
அதை பார்த்ததும் அவனது புருவங்கள் தானாகவே சுருங்கியது. அவ ஏற்கனவே ரொம்ப ஒல்லியாத்தானே இருக்கா, அப்புறம் எதுக்காக இந்த டேப்லெட்டை யூஸ் பண்ணணும்? அவனின் யோசனை இன்னும் ஆழமானது. அதுவும் இல்லாமல் இந்த டேப்லெட் ரொம்ப காஸ்ட்லியானது. இதை சாதாரணமாக யாரும் வாங்க முடியாது. பெரிய பெரிய பணக்காரங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது இத்து போன துணியை போட்டுக்கிட்டு சுற்றிட்டு இருக்கிற புவனா கையில் எப்படி இது வந்துச்சு? அவன் நினைவுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக சில விஷயங்கள் வர ஆரம்பித்தது. அவள் வைத்திருந்த பொருட்கள், சின்ன சின்ன ஆக்சசரிஸ் கூட சாதாரணமாக தெரியவில்லை. எல்லாமே விலை உயர்ந்தவைதான். ஆனால் அவளும் அவள் போட்டிருந்த அந்த உடையும் மட்டும் அந்த இடத்திற்கு எந்த சம்பந்தமும் இல்லாமல் இருந்தது. வழக்கமாக ஒரு பொண்ணுக்கு ஆம்பளைங்களை பார்த்தா வரக்கூடிய சாதாரண பயம் கூட அவளோட கண்ணில் இல்லை. அவள் பேசுகிற விதமே வேறு மாதிரி, யாரையோ அடக்கி ஆள்ற மாதிரி ஒரு ஆளுமை. சில நேரம் அவள் பேசுகிற டோனை கேட்டால் பல பேருக்கு கட்டளை போட்டு பழகின மாதிரி இருக்குது. அவன் மெதுவாக ஸ்டியரிங்கில் விரல்களை தட்டினான். உண்மையிலேயே அவள் யாரு? சில வினாடிகள் அமைதி. பிறகு அவன் மனது தானாகவே இன்னொரு உண்மையையும் ஒத்துக்கொண்டது. நிச்சயமா அவள் தப்பான பொண்ணாக இருக்க வாய்ப்பே இல்லை. பயம் இருந்தும் தைரியமாக பேசுவது, அழுது கெஞ்சாமல் எதிர்த்து நிற்பது, அவனை அறைந்த அந்த நொடி அவனுக்கே தெரியாமல் அவன் உதட்டோரம் ஒரு மெல்லிய சிரிப்பு வந்தது. இதுவரைக்கும் நான் பார்த்த பொண்ணுங்க என்னை விட்டுடுங்க, என் உடம்பை வேணாலும் எடுத்துக்கோங்கன்னு கெஞ்சிருக்காங்க. ஆனால் அவன் ஆழமாக மூச்சை இழுத்தான். இவகிட்ட ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது. இவ யாரு? இவளோட பேக்ரவுண்ட் என்னன்னு கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். அந்த நேரம் திடீரென்று கார் நின்றது. அப்பாடா, ஒரு வழியாக நிறுத்திட்டான். ஆனால் எங்கே கொண்டு வந்திருக்கான்னு தெரியலையே என்று அவள் குழப்பத்துடனேயே யோசித்து கொண்டிருக்க, அடுத்த நொடி 2 வலிமையான கரங்கள் அவளை லாவகமாக தூக்கி கொண்டது. ஆகாஷோ மனதிற்குள் சிரித்து கொண்டிருந்தான். இந்த இடுப்பு தொட்டதுக்கு தானே என் கன்னத்தில் அரைஞ்ச என்று சத்தமாக சொல்லிக்கொண்டே வேண்டுமென்றே அவளது இடையை இன்னும் அழுத்தமாக பிடித்தான் அவன். புவனாவுக்கோ என்ன செய்வது என்றே தெரியவில்லை. அசையவும் முடியவில்லை, அசையாமல் இருக்கவும் முடியவில்லை. ஆகாஷின் வலிமையான கரங்களுக்குள் அவள் உடல் இருக்க அவளால் எதுவும் செய்ய முடியாமல் அப்படி ஒரு தர்ம சங்கடமான நிலையில் அவள் கண்களை மூடியபடியே இருந்தாள். சிறிது நேரத்தில் ஏதோ கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. பிறகு அவன் அவளை மெதுவாக ஒரு இடத்தில் படுக்க வைத்தான். அது ஒரு சிறிய கட்டில் என்பதை அவள் உணர்ந்தாள். புவனா, புவனா, கண்ணை தர என்று அவன் அவளது கன்னத்தை மெதுவாக தட்டினான். அவளோ எந்த அசைவையும் காட்டவில்லை. ஆகாஷ் அவளை பார்த்தபடி திட்டமிட்டபடியே சீரியஸான குரலில் பேச ஆரம்பித்தான். என்னாச்சுன்னு தெரியலையே, இவ்வளோ நேரமாக மயங்கி கிடக்கிறா. பிபி அதிகமாயிடுச்சோ என்னவோ, இப்படி மயங்கி இருக்கிறது சரியில்லை, ட்ரிப்ஸ் போடணும் என்று சொல்லிவிட்டு அவளை லேசாக திருப்பினான். அதன் பிறகு வேண்டுமென்றே சத்தமாக, ஆனால் அதுக்கு முன்னாடி இடுப்பில் இன்ஜெக்ஷன் போடணும். நான் இப்போது இந்த பாவாடை நாடாவை எப்படி கீழே இறக்குறது என்று யோசிப்பது போல நடித்தான். லேசாக அவள் பாவாடையின் நாடா பகுதியை பிடித்து இழுத்தான். புவனாவின் இதயமோ உடம்பை தாண்டி வெளியே வந்துவிடும் போல துடித்தது. ஆனால் அவள் இன்னும் அசையவில்லை. ஆகாஷோ உதட்டை கடித்தபடி சிரிப்பை அடக்கி கொண்டான். இவ்வளோ டைட்டாக கட்டி வச்சிருக்கா. ஓகே, ஒன்று பண்ணலாம். அவள் மயக்கத்தில் தானே இருக்கா. நம்ம அவளோட உள்பாவடையை மொத்தமாக தூக்கி இன்ஜெக்ஷன் போட்டு விட்டுடலாம். அவள் மயக்கத்தில் தானே இருக்கா. நான் பண்ணுறது அவளுக்கு எங்கே தெரிய போகுது என்று சொல்லிவிட்டு அவளது உடையை மெதுவாக தொட அதற்கு மேல் புவனாவால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. மெதுவாக கண்களை திறந்தவர் பதறியபடி எழுந்து அமர்ந்தாள். நான் எங்கே இருக்கேன் என்று கேட்டபடியே அவனை பார்த்தாள். ஓ டாக்டர், நீங்களா? என்னோட முகத்திலேயே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எதுக்காக மறுபடியும் என்ன தூக்கிட்டு வந்தீங்க? நான் தான் என்னை விட்டுடுங்கன்னு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்காக உங்கள் கூட கூட்டிகிட்டு வந்தீங்க? இது என்ன இடம் என்று எதுவுமே தெரியாதது போல அப்பாவியாக கேட்டாள். இல்லை இல்லை, மிகவும் அப்பாவியாக நடித்தாள். ஆகாஷோ மனதிற்குள், அட பாவி, என்னம்மா நடிக்கிறா
நடிப்பில் என்னையே மிஞ்சிடுவா போல இருக்கே என்று நினைத்து கொண்டான். ஆனால் வெளியே எதுவும் காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக, இது என்னோட வீடு தான், நீ மயங்கி கிடந்த, அதான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் என்றான் மெதுவாக. புவனாவோ உடனே புருவங்களை சுருக்கினாள். டாக்டர், மயங்கி கிடந்தா ஹாஸ்பிட்டலுக்கு தானே கூட்டிகிட்டு போகணும், நீங்கள் எதுக்காக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க என்று சந்தேகமாக கேட்டாள். ஆகாஷ் ஒரு நொடி கூட யோசிக்காமல், ஹாஸ்பிட்டலில் பெட் அவைலபிளாக இல்லை, அதான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் என்று கூலாக சொல்லிவிட்டான். புவனாவோ அந்த வீட்டை சுற்றி நோட்டமிட்டாள். அது ஒரு சிறிய ஓட்டு வீடு. பக்கத்தில் அதிகமான வீடுகள் கூட இல்லை. ஒரு சிறிய ஹால், அதற்குள் சிறிய கிச்சன், அதோடு இணைந்த ஒரு பாத்ரூம், ஒரு பெட்ரூம், அவ்வளவுதான் அந்த வீடு. ஆனால் அந்த வீட்டில் ஒரு விதமான அமைதி இருந்தது. அந்த அமைதியே புவனாவுக்கு மிகவும் புதிதாக தோன்றியது. அவள் வீட்டை சுற்றி பார்த்து கொண்டிருக்க ஆகாஷ் அதே கட்டிலில் வந்து அவள் அருகில் நெருங்கி அமர்ந்தான். இருவரின் தோள்களும் ஒன்றோடு ஒன்று லேசாக உரசியது. ஆகாஷுக்கு அது சாதாரணமாக இருந்தாலும் அவனது தோள் தன்னை தொட்ட அந்த நொடி புவனாவின் உடம்பிற்குள் சொல்ல முடியாத உணர்வு ஒன்று ஓடியது. அவளது இதயமோ தேவையில்லாமல் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அவள் உடனே கொஞ்சம் தள்ளி அமர முயன்றாள். அதை கவனித்த ஆகாஷோ மெதுவாக அவளை பார்த்தான். சொல்லு, நீ யாரு? அந்த கேள்வியில் சந்தேகமும் இருந்தது. அதே நேரத்தில் அவளை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஏக்கமும் இருந்தது. புவனாவோ அவனை பார்த்து சிரிப்பது போல தனது உதடுகளை சுளித்தாள். இப்படி கேட்டா நான் என்ன சொல்றது டாக்டர்? ஆகாஷ் சற்றே முன்குனிந்தான். சரி, அதை சொல்ல வேண்டாம். அப்படின்னா இதுக்கு பதில் சொல்லு. அவன் கண்கள் நேராக அவளது கண்களை துளைத்தது. எதுக்காக மறுபடியும் என் கூட வரணும்னு நினச்ச? அவளோ அமைதியாக இருந்தாள். உனக்கு என்னால் ஏதோ ஒரு காரியம் ஆகணும், அப்படித்தான் எனக்கு தோணுது என்று சொல்லிவிட்டு அவன் மெதுவாக எழுந்து நின்றான். என்னோட கணிப்பு சரியா இருந்தா நீ ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து தப்பிச்சு வந்திருக்க. அந்த நேரத்தில் எதேச்சியாக என்ன பார்த்துருக்க. ஆனால் என் மேலே இருந்த ஏதோ ஒரு நம்பிக்கையால் நான் உனக்கு உதவுவேன்னு நினச்சி மறுபடியும் என்னை தேடி வந்திருக்க. அவள் விழிகள் மெதுவாக அதிர்ந்தது. அவன் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் அவளது மனதை உலுக்கியது. ஏனென்றால் அவன் சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதை அவளால் ஒத்துக்கொள்ளத்தான் முடியவில்லை. புவனாவோ உடனே தலையை திருப்பிக் கொண்டாள். என்ன டாக்டர், உங்கள் மனசில் பெரிய ஹீரோன்னு நினைப்போ என்று சாதாரணமாக பேச முயன்றாள். ரோட்டில் மயங்கி கிடந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டு, இல்லை தூக்கிட்டு வந்துட்டு இப்படி கதை கட்டுனா நான் என்ன பதில் சொல்ல முடியும்? ஆகாஷ் மெதுவாக தனது பாக்கெட்டிலிருந்து அந்த சிறிய மாத்திரை பாட்டிலை எடுத்தான். அதை அவள் முன்னால் நீட்டியவனின் பார்வை கூர்மையாக மாறியது. அப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போற? அந்த பாட்டிலை பார்த்த நொடி புவனாவின் இதயம் ஒரு துடிப்பை தவறியது. அவள் முகத்தில் தெரிந்த அதிர்ச்சி ஆகாஷ் கவனிக்காமல் இல்லை. சொல்லு, இந்த டேப்லெட் எப்படி உன் கையில் வந்துச்சு? அவனது குரல் இப்போது ஒரு மருத்துவரின் குரல் இல்லை, விசாரணை நடத்தும் ஒரு மனிதனின் குரல். இது சாதாரண டேப்லெட் இல்லை, ரொம்ப காஸ்ட்லியான வெயிட் லாஸ் டேப்லெட். பெரிய பணக்காரங்க கூட இதை யோசித்து தான் வாங்குவாங்க. அவன் மெதுவாக அவளை நெருங்கினான். ஆனால் இத்து போன சேலை கட்டிக்கிட்டு சுற்றுற உன் கையில் இது எப்படி வந்துச்சு? புவனாவுக்கு தொண்டை வறண்டு போனது. ஆனால் அதையும் மறைத்து கொண்டு உடனேயே பேச ஆரம்பித்தாள். அது அது நான் வேலை பார்த்த வீட்டில் இருந்த அம்மாவோடது. சொல்லு. அவங்க இதை மாதிரி டேப்லெட் வாங்க சொல்லி என்கிட்ட தந்தாங்க. அதுக்குள்ளே சித்தப்பா என்னை பார்த்துட்டாரு. அதனால் நான் தப்பிச்சு வந்துட்டேன். அவசரத்தில் இந்த மாத்திரையை திருப்பி கொடுக்க முடியலை. அவள் சொல்லி முடித்ததும் அரை முழுக்க சில நொடிகள் அமைதி நிலவியது. ஆகாஷ் மெதுவாக அவளை பார்த்தான். அந்த பார்வையே அவளுக்கு பயமாக இருந்தது. ஏனென்றால் அவள் சொன்ன பொய்யை இன்னும் முழுவதுமாக நம்பவில்லை. அவன் அமைதியாக சொன்னான். உன் கண்ணில் 1000 பொய் தெரியுது. உனக்கு எவ்வளோ பொய் சொல்லணுமோ சொல்லிக்கோ.
ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. அவன் மெதுவாக அவள் அருகில் குனிந்தான். என்கிட்ட உதவி கேட்டு வந்த யாரையும் நான் கைவிட்டதில்லை. ஆனால் ஏமாத்துறது, பொய் பேசுறது இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அவன் குரல் இப்போது ஆபத்தாக மிக அமைதியாக இருந்தது. ஒருவேளை என்னைக்காவது ஒரு நாள் நீ என்னை ஏமாத்திருக்குன்னு தெரிய வந்துச்சுன்னா. அவன் அந்த வார்த்தையை பாதியிலேயே நிறுத்தினான். அந்த பாதி வார்த்தையை புவனாவை நடுங்க வைத்தது. சொல்லிவிட்டு அவன் எழுந்து ஜன்னல் அருகே சென்று நின்றான். சில நொடிகள் கழித்து கூட அவன் எதுவும் பேசவில்லை. அவன் திரும்பாமல் நின்றபடியே மெதுவாக சொன்னான், மேடம், ரொம்ப நேரமாக உங்கள் சாரி முந்தான கீழே விழுந்து கிடக்கு, எடுத்து போர்த்திக்கோங்க. அப்போதுதான் புவனா தன்னுடைய நிலையை உணர்ந்தாள். அந்த கிழிந்த முந்தானே கீழே விழுந்து கிடந்தது. அவள் வெறும் ஜாக்கெட்டோடு இவ்வளவு நேரம் அவன் முன்னால் அமர்ந்திருந்ததை நினைத்த நொடி அவளது முகம் முழுவதும் வெட்கம் பரவியது. வேக வேகமாக துணியை எடுத்து போர்த்தி கொண்டாள். அவளது மனமோ இப்போது இன்னும் அதிகமாக போராடியது. இவன்கிட்ட எல்லா உண்மையையும் சொல்லிடு என்று அவளின் மனது கத்திக்கொண்டே இருந்தது. ஆனால் அவளால் முடியவில்லை. ஏனென்றால் அவளது பிரச்சனை சாதாரணமானது இல்லை. அவளை தேடிக்கொண்டிருப்பவர்களும் சாதாரண மனிதர்கள் இல்லை. இந்த அமைதியான மருத்துவர் உண்மையை தெரிந்த பிறகும் தன்னை காப்பாற்றுவாரா? அந்த குழப்பத்திலேயே புவனா கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருந்தாள். கண்களை மூடி அமர்ந்திருந்தவளின் முகத்தில் திடீரென்று ஒரு சூடான மூச்சுக்காற்று பட்டது. அந்த நொடியில் புவனாவின் இதயம் திடுக்கிட்டு துடித்தது. சட்டென்று கண்களை திறந்தவள் அதிர்ச்சியில் உறைந்து போனாள். ஆகாஷ் அவளுக்கு மிக அருகில் குனிந்து நின்றிருந்தான். அவர்களுக்குள் சில அங்குல இடைவெளி மட்டுமே இருந்தது. அவனின் மூச்சுக்காற்று அவள் கன்னத்தில் உரசியது. அவன் விழிகள் மட்டும் அவளை இன்னும் ஆழமாக பார்த்து கொண்டிருந்தது. புழுகு முட்டை என்று மெதுவாக அழைத்தவன் சிரித்தான். உன்னை பார்த்ததிலிருந்து நான் என்னோட வேலை எல்லாத்தையும் மறந்துட்டேன். புவனாவோ எதுவும் பேசாமல் அவனை பார்த்து கொண்டே இருந்தாள். அவளது விரல்களோ பதட்டத்தில் சேலையின் நுனியை இறுக்கமாக பிடித்து கொண்டது. ஆகாஷ் மெதுவாக நிமிர்ந்து சுவரில் சாய்ந்தான். சில நொடிகள் அமைதியாக அவளை பார்த்து கொண்டிருந்தவன் மெதுவாக, நீ எதுக்காக மறுபடியும் என் கூட வரணும்னு நினச்சேன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் எதுக்காக உன்னை என் கூட கூட்டிகிட்டு வந்தேன்னு தெரியுமா? எதுக்காக? புவனா புரியாமல் அவனை பார்த்தாள். எனக்கு உன்கிட்ட ஒரு தேவை இருக்குது, அதுக்காகத்தான். இந்த வார்த்தை அவளது இதயத்தை இன்னும் வேகமாக துடிக்க வைத்தது. அவள் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தபடி கேட்டாள், என்கிட்ட உங்களுக்கு அப்படி என்ன தேவை? ஆகாஷ் மெதுவாக அவளை நெருங்கினான். டே ஆகாஷ், அந்த பிள்ளையே பாவம் கிழிஞ்ச புடவையோட சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த பிள்ளைகிட்ட உனக்கு அப்படி என்னடா பெருசாக தேவை இருக்க போகுது? ஒருவேளை அதுவாக இருக்குமோ? சேச்சே, அப்படியெல்லாம் இருக்காது. ஆகாஷ் கொஞ்சம் நல்லவன் தான்ப்பா, நம்புங்க. ஆகாஷ் புவனா கிட்ட என்ன கேட்க போகிறான்னு நீங்கள் கெஸ் பண்ணினீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். ஸ்டோரியோட அடுத்த பாகத்துக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.